வணக்கம். சக்தியும் நானும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முத்திரைகள் பற்றி பார்க்க போகிறோம். 5 கடவுளோட முத்திரைகள், அவர்களுடைய மந்திரத்தோடு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மிகவும் பலன் தரக்கூடியது, கைமேல் பலன் தரக்கூடியது, சக்தி வாய்ந்தது இந்த முத்திரையும் சரி, அதனுடைய மந்திரமும் சரி. கடவுளோட மந்திரம் சொல்லும் பொழுது மந்திரம்ங்கிறதே ஒரு பாசிட்டிவ் வைப் தான். நம்ம வாயிலிருந்து வர மந்திரமானது சும்மாலாம் நம்ம வாயிலிருந்து வந்துடாது. மந்திரமானது, அந்த வைப்பானது பாசிட்டிவாக இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்லும் போதே பாசிட்டிவ்ங்கிற பட்சத்தில் அந்த கடவுளோட முத்திரையை நம்ம கையில் வச்சுக்கிட்டு சொல்லும்போது அவர்களையே நம்ம கூட வச்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு சமம். நம்ம உடலானது 5 பூதங்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 பூதங்களும் நம்ம கைகளில் அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இந்த முத்திரையை செய்யும் போது இந்த 5 பூதங்களும் நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்தும், நமக்கு லாபம் தரக்கூடிய விஷயங்களையே செய்யும். வெற்றியை தரதுக்கும், நம்ம முன்னேற்றத்தை அளிப்பதற்கும், ஞாபக சக்தி தர்றதுக்கும். நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம், அதில் வின் பண்ணணும், ஜெயிக்கணும். ஏதோ ஒரு போட்டித் தேர்வு, அந்த போட்டித் தேர்வில் நான் ஜெயிக்கணும். ஏதோ ஒரு போட்டிக்கு போகிறேன், விளையாட்டு போட்டிக்கு போகிறேன், அந்த போட்டியில் நான் ஜெயிக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள். கைமேல் பணம் கிடைக்க வேண்டும், என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும், எனக்கு ஞாபக சக்தி நிறையா இருக்கணும், நான் டேலண்டடாக இருக்கணும், என் பேச்சை மற்றவங்க மதிக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும், எனக்கு பயம் இருக்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும். இந்த மாதிரி நமக்கு தேவையான அடிப்படையாக தேவைப்படுற பல விஷயங்களுக்கும் இந்த மந்திரங்களும் முத்திரைகளும் மிகவும் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குங்க. சரி, பார்க்கலாமா? நான் 5 கடவுளுடைய மந்திரமும் முத்திரையும் சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம பார்க்க போகிறது முதற் கடவுளான விநாயகருடைய முத்திரையும் அவருடைய மந்திரத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்கிற எல்லா மந்திரம், முத்திரை எல்லாமே விடியற் காலையில் உங்களால் முடியுன்ற பட்சத்தில் 4:30 இருந்து எப்போ வேணால் நீங்கள் எழுந்து சொல்லலாம். முடியாதுங்கிற பட்சத்தில் 5லிருந்து 6:30 முடிச்சிருங்க. அதுதான் நல்லது. சில பேருக்குலாம் எழுந்துக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சுருங்க. சரிங்களா? எப்படியா இருந்தாலும் காலையில் இந்த முத்திரையை செய்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள் பூஜை அறையில் அமைதியாக உட்காந்து இந்த முத்திரையை வச்சு அந்த மந்திரத்தை சொல்லும் போது அதனுடைய வைப் வேறு லெவலில் இருக்குங்க. அதை உணர்ந்தால் மட்டுமே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த உணர்வு மிகவும் நல்லா இருக்கும். சும்மா கேட்குறோம், சொல்கிறாங்க, சரி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய பாசிட்டிவிட்டி எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும். நான் உணர்ந்ததால் தெரிஞ்சதால தான் மற்றவங்களும் பயன்பெறணுன்றதுக்காக சொல்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விநாயகருடைய முத்திரை என்னன்னு சொல்கிறேன். விநாயகரோட முத்திரை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வலது கை இருக்கு இல்லையா, வலது கையில் இந்த நடுவில் ரேகை போகும் இல்லையா, இந்த நடு ரேகை, இந்த இடது கையானது இந்த ரேகையை இப்படி பிடிச்சி இப்படி நம்ம லாக் போடுறோம் இல்லையா, அந்த லாக் போடுற மாதிரி. சரிங்களா? அடுத்து இந்த கட்டை விரல் 2மே கட்டை விரல் 2மே இப்படி போயிட்டு இப்படி லாக் போடுற மாதிரி இழுக்கணும். சரிங்களா? இதே மாதிரி இப்படியும் செய்யலாம். லெஃப்ட் ஹேண்டில் ரைட்டு 2மே மாற்றியே செய்யுங்க. சரிங்களா? 2மே மாற்றி செய்யுங்க. மந்திரம் சொல்லும் போது 11 முறை சொல்லுங்கள். 2 பக்கம் மாற்றி 11 முறை சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ என்ன மந்திரம் சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு மந்திரம், எளிமையான விநாயகர் மந்திரமாக சொல்கிறேன். ஓகேங்களா? மங்கள மூர்த்தே விக்னஹரா திருதராஷ்டிர கிருபாஹரா வச்சுக்கோங்க. போட்ட மாதிரி வச்சுக்கிட்டு மங்கள மூர்த்தே விக்னஹரா திருதராஷ்டிர கிருபாகரா இவ்வளோ தான் சொல்ல போகிறீங்க. சரிங்களா? உங்களுக்கு இது ரொம்பவே எளிமையான மந்திரம். 2 வரி மந்திரம் தான். இல்லை, எனக்கு இதை விட கொஞ்சம் நல்ல மந்திரமாக பவராக இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமர்பிரபா நிர்விக்னம் குர்மே தேவு சர்வகாரேஷு சர்வதா. இது ரொம்பவே பவரான மந்திரங்க. இது நம்மளுடைய தடைகள் விலகி
நமக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மந்திரம். மங்களமூர்த்தி விக்னரா துர்தர்ஷன கிருபாகரன்றது நம்ம வந்து விநாயகரை போற்றி சொல்கிற மந்திரம், அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். எது உங்களுக்கு பவராக இருக்குமோ, எது உங்களுக்கு தேவையோ, இந்த முத்திரையை வச்சு அந்த மந்திரத்தை 11 முறை மாற்றி மாற்றி சொல்லிக்கோங்க. அடுத்து இந்த விநாயகருக்கு நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்கிற பட்சத்தில் அருகம்புல் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வீடு எல்லா இடத்துலையுமே அருகம்புல் இல்லாமல் இருக்கவே இருக்காது இல்லைங்களா? நம்ம வீடுகளில் சுற்றுப்புறத்திலேயே வந்து இந்த அருகம்புல்லானது கிடைக்கும் இல்லைங்களா? அதனால நீங்கள் காலையில் இந்த மந்த்ரா சொல்ல போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அருகம்புல் உங்கள் கையாலேயே பிரிச்சுக்கோங்க. பிரித்து கட்டணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு கொத்தா பிரித்து எடுத்துக்கோங்க, நூலை வச்சு சுற்றிட்டு விநாயகருடைய பாதத்தில் வச்சுருங்க. சிலை ஏதாவது இருக்குது, ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்குது, ஃபோட்டோ இருக்குன்னா தலை மேலே வச்சுருங்க. ஃபோட்டோ தலை மேலே, சிலை இருக்குன்னா சிலை தலையில் நிற்கணும்னா வைங்க, இல்லைன்னா எங்கே வைக்கிறீங்களோ பட் விநாயகருக்கு வச்சுட்டு விநாயகருடைய முத்திரையை செஞ்சு மந்திராவை சொல்லுங்கள். இந்த மந்திராவை சொல்கிறது மூலிமா உங்களுக்கு தடைகள் விலகும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ போக போகிறீங்க அப்படின்னா இதை செஞ்சுட்டு போனீங்கன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஏதாவது எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதில் வெற்றி பெறதுக்கும் நீங்கள் இந்த மந்திராவை சொல்லலாம். முத்திரையோடு சொல்லும்போது அதோட பலன் இன்னமும் அதிகமாக இருக்கும். இதை தவிர ஏதாவது போட்டிக்கு போகிறீங்க, அந்த போட்டியில் விளையாட்டு போட்டி ஏதாவது ஒன்று, பேச்சு போட்டியோ விளையாட்டு போட்டியோ பாட்டு போட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டிக்கு போகிறீங்க, அங்கே வெற்றி பெறணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மந்திராவை யூஸ் பண்ணிக்கலாம் முத்திரையோட. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா குபேர முத்திரையும் மந்த்ராவும் பார்க்க போகிறோம். அது என்ன குபேர முத்திரை? இது முழுக்க முழுக்க நம்மளுடைய பண விஷயம்தான், நம்மளுடைய பண வரவை அதிகப்படுத்துறதுக்காக தான். இந்த முத்திரையை நீங்கள் வச்சு மந்திரத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பண வரவு அதிகமாக இருக்கும், செல்வம் அதிகமாக சேரும். அது தங்கமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சேர்றத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. இதுவும் அதே மாதிரி அந்த நேரம் தான். ஆனால் குபேர முத்திரை மந்த்ரா சொல்லும் போது ஒரு 4:30 5:30 முடிச்சிட்டிங்கன்னா அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அவருடைய முத்திரை எப்படி செய்யணும்? ரொம்பவே ஈஸி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, முத்திரை இப்படி செய்வாங்க. குபேரரோட முத்திரை இப்படி செய்யாதீங்க. இந்த 3 விரல்களுமே வந்து இந்த நகங்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்று பார்க்குற மாதிரி ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் விரல் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி இந்த 3 விரல்களோட இந்த 3 நகங்களும் வந்து சேரணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இந்த மாதிரி தான் செய்யணும். சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சு உட்காந்து இந்த மாதிரி இந்த முத்திரையை செஞ்சு குபேரருடைய மந்திராவை சொல்லணும். என்ன மந்திரா சொல்லலாம்? 2 விதமான மந்திரா நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தன தானியாதிபதையே தன தானிய சம்ரத்தும்மே தேகி தாபய ஸ்வாஹா. இந்த மந்திரா சொல்லலாம். இன்னொரு மந்திரா ஓம் ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலக்ஷ்மி மம கிரகத்தனம் புரைய நமக. இந்த மந்திராவும் சொல்லலாம். இந்த 2 மந்திரால எந்த மந்திரா வேணா இந்த முத்திரையை வச்சு சொல்லலாம். ரெண்டுமே ஈக்குவலான ஒரு பலனை தான் தரும். இந்த மந்திராவை நீங்கள் 9 முறை சொல்ல வேண்டும். தினமும் 9 முறை சொல்ல வேண்டும். அதே மாதிரி நான் சொன்ன நேரத்தில் வேற எதுவுமே உங்களுக்கு எந்த செலவும் இல்லை, எதுவுமே இல்லை. தூக்கத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் எழுந்து செஞ்சீங்கன்னா ஒரு 10 நாள் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். எப்படி பழகுவோன்னா அந்த முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூட பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் போது உங்களுக்கு அது பழகிடும். சரிங்களா? இது உங்களுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபினான்ஷியலுக்காக மட்டுமே இந்த முத்திரையும் மந்த்ராவும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிவ மந்த்ரா, அதாவது சிவலிங்க முத்திரை சிவ மந்த்ராவை பார்க்க போகிறோம். இந்த சிவபெருமான்னாலே எல்லாருக்குமே மேன்மேல் கடவுள் இல்லைங்களா? தென்னாடுடைய சிவன் இல்லைங்களா? இவருடைய இந்த முத்திரையை செஞ்சு நம்ம மந்திராவை சொல்லும்போது அப்பன் சிவபெருமானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம வந்து வழக்கு வாதம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும். சிவபெருமானாலே வெற்றி தான். அடுத்து தைரியமான ஒரு தைரியம் கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் நம்மளுக்கு இருக்கும். அடுத்து படிப்பில் குழந்தைகளை இதை செய்யும்போது படிப்பில் மேன்மேலும் உயர்வாங்க.
நிறைய பலன்கள் வந்து இது தரக்கூடிய. ஞாபக சக்தியை அதிகரிக்கும், மன அமைதி, ஒரு ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து அதனுடைய அது மேல இருக்கிற அந்த குவிப்பானது, கவன குவிப்பானது சரியானதா இருக்கும். சரியான வழியில போவாங்க. பசங்களை இதை செய்ய சொல்லுங்க, பசங்க தவறான வழியில போகவே மாட்டாங்க, சரியான வழியில போவாங்க. சரி, இப்ப நம்ம சிவலிங்கம் முத்திராவை பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. கையை இப்படி வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ண. கை வந்து இப்படி வச்சு இந்த கட்டை விரல் மோதிர விரல் இது ரெண்டும் இப்படி இணையணும். மேலே தூக்கிட்டு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஆள்காட்டி விரல் நடு விரல் இப்படி சேர்த்துடுங்க. இந்த கட்டை விரலை இப்படி இணைச்சிடுங்க. சுண்டு விரலும் மோதிர விரலும் இப்படி சேரணும். ஆள்காட்டி விரலும் நடு விரலும் இப்படி வந்து சேர்ந்துடணும். கட்டை விரலானது இந்த பக்கம் இறங்கிடணும். பார்த்தா உங்களுக்கு லிங்கம் நடுவில் இருக்கிறது ஒரு ஃபீல் வரும். சரிங்களா? புரியுதா? அவ்வளோதான். இதுதான் வந்து சிவலிங்க முத்திரை. இந்த சிவலிங்க முத்திரைங்கிறது ரொம்பவே பவரான ஒரு முத்திரை. இதை நம்ம செய்யறதுக்கே நம்மளுக்கு வந்து அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்ப சிவபெருமானோட அருள் இருந்தால் மட்டுமே இந்த முத்திரை நம்ம கையால் வந்து செய்ய முடியும். அப்படி செஞ்சோன்னா அதற்குரிய பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதுவும் குபேர மந்திரா மாதிரி தான் 4:30 5:30 முடிக்கிறதுங்கிறது. அப்ப சிவபெருமானோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்படி செஞ்சு சிவபெருமானோட என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். மந்திரத்தை சொல்லலாமா? ஓம் மகாதேவ தேவாய ருத்ரமூர்த்தியே அரஹர சிவாய நம. ஓம் மகாதேவ தேவாய ருத்ரமூர்த்தியே அரஹர சிவாய நம. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த சிவலிங்க முத்திரையை நம்ம வச்சு இந்த மந்திரத்தை சொல்லும் போது அதோட வைப்ரேஷன் வேற லெவல்ல இருக்கும். அதை உங்க வீட்டுல உங்களால உணர முடியும், கண்டிப்பாக உணர முடியும். செஞ்சு பாருங்க. இதுல எந்த மந்திரம் சொல்லும் போதும், இந்த முத்திரை செய்யும் போதும் முத்திரையை செஞ்சு நெஞ்சுக்கு நேரம் அப்படி வச்சு கண்ணை மூடிட்டு மந்திரத்தை சொல்லுங்க. கவுண்டிங் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 11 முறை இல்லைன்னா 9 முறை இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சு செய்யுங்க. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது பைரவருடைய முத்திரை. பைரவர்னாலே தெரியும், தவறான வழியில போக விட மாட்டாரு, சரியான வழியில தான் போக விடுவாரு. நம்மளுக்கு ஒரு சக்தியை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு. எதுவாக அடிச்சு மோதலாம், மோதி அதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுப்பாரு. கண்டிப்பா அதுல வெற்றி அடையவும் அவர் வழிவகுப்பாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் பைரவர். இந்த மந்திராவை சொல்லும் போது, முத்திரையை செஞ்சு மந்திராவை சொல்லும் போது பைரவர் உங்க கூடயே இருப்பாரு, உங்க கூடயே எல்லா இடத்துக்குமே வருவாரு. உங்களுடைய அந்த காரிய சித்தி ஆகிறதுக்கு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வழியை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. சரிங்களா? இப்போ அவருடைய முத்திரை ரொம்பவே எளிமையான ஒரு முத்திரை. என்ன செய்யணும்னு சொல்றேன். முதல்ல உங்களோட இடது கையை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இடது கையை நெஞ்சுக்கு கீழே வச்சுக்கோங்க. அடுத்து வலது கையை எடுத்து அது மேலே வச்சு இப்படி குவிச்சு கட்டை விரல மூடிக்கோங்க. தண்ணி பிடிக்கும் போது எப்படி இது பண்ணுவோம் அது மாதிரி இப்படி. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி. சரிங்களா? சரி, இப்ப இந்த முத்திரையை வச்சுட்டோம். என்ன மந்திரம் சொல்லணும் சொல்றேன். ஓம் காலத் பஜாய வித்மஹே சூல அஸ்திராய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். ஓம் காலத் பஜாய வித்மஹே சூல அஸ்திராய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். இது கால பைரவருக்குரிய, இருக்கிறதுலே பெரிய பைரவர், கால பைரவருக்குரிய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லும் போது நமக்கே ஒரு உணர்வு ஒன்று தோன்றும். நமக்கே ஒரு சக்தி வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பா இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு குட் வைப்ரேஷனுங்க. நம்ம சொல்லும் போது எல்லாரோட வாயிலிருந்தும் மந்திரங்கள் வந்துடாதுங்க. நம்ம சொல்றோம்னாலே அதுக்கு வந்து சரியான ஒரு குட் வைப்ரேஷன் நம்மளை சுத்தி இருக்கும். இப்போ நான் இதை சொல்றேன் அப்படின்னா நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தை, இந்த என்னோட சுத்தி என்னை சுத்தி இருக்கிற இடம் வந்து அந்த குட் வைப்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் சொல்லும்போது வீட்டில் குட் வைப்ரேஷன் இருக்கும். அதனால முன்னேற்றமோ நல்ல பலன்களையும் அடைய போறது யாரு? நாம தானே. அஞ்சாவது வராக முத்திரை, வராகி தாயோட முத்திரை நான் ஏற்கனவே வந்து பதிவு கொடுத்துருக்கேன். அந்த பதிவை போய் பாருங்க. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். இப்படி கும்பிடுறோம் இல்லையா? அப்படி கும்பிடுற மாதிரி வச்சுட்டு ஆள்காட்டி விரலை மட்டும் நேராக காமிச்சு மற்ற விரல்கள்லாம் உள்ள வந்து லாக் பண்ணிடுங்க. அடுத்து ரைட் ஹேண்ட் கட்டை விரலை உள்ள போட்டு லெஃப்ட் ஹேண்ட் கட்டை விரல் மேலே வந்துடணும். அவ்வளோதான்.
இது வந்து வாராகி தாயோட முகம்னு கருதப்படுது. சரிங்களா? இப்போது இதில் மந்த்ரா சொல்லும் போது வாராகி தாயோட முத்திரை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நெஞ்சுக்கு நேரம் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதோ. ஓம் ஷியாமலாய வித்மஹே அல அஸ்திராய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஓம் ஷியாமலாய வித்மஹே அல அஸ்திராய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இது வாராகி தாயோட சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை இந்த முத்திரையை வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் போது வாராகி தாய் உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் அதை நிறைவேற்றுவாங்க. அது எப்படிப்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி, சரியான வழியில் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காததான் இருக்கும்ன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதை உங்களுக்கு வந்து வெற்றி பெற செய்து உங்களுக்கு அதை நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த வாராகி தாயோட மந்திரம் முத்திரையை மட்டும் நீங்கள் காலையிலையும் செய்யலாம், மாலையிலையும் செய்யலாம். மாலையில் 6:30 மணிக்கு மேலே செய்யலாம். காலையிலங்கும்போது 6:30க்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிருங்க. சரிங்களா? மொத்தம் இதுக்கு வாராகி தாயோட மந்திரம் வந்து முத்ராவையும் தனி ஒரு வீடியோவே நான் கொடுத்துருக்கேன், பதிவே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு நல்ல பலனை அடையணும். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த 5 கடவுளுடைய மந்திரங்களும் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தரேன். விநாயகர், சிவபெருமான், குபேரர், பைரவர், வாராகி தாய், இந்த 5 மந்திரமும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். எப்படி சொல்லணுங்கிறதும் சொல்லியிருக்கேன். தினமும் பாராயணம் செய்கிறதன் மூலயமா நல்ல பலனை அடைஞ்சு அந்த கடவுள் அவங்க அனைவருடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். வெற்றிகள் பலவும் உங்களால் குவிக்க முடியும். உங்களோட பிரச்சனை. விநாயகர் மந்த்ரா. மங்களமூர்த்தி விக்னஹரா திருதராஷ்டிர கிருபாஹரா. குபேர மந்த்ரா. ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானியாதிபதையே தனதானிய சம்பிரத்துமே தேகி தாபய ஸ்வாஹா. பைரவர் மந்த்ரா. ஓம் காலத்பஜாய வித்மஹே சூல அஸ்திராய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். சிவபெருமானுக்குரிய மந்திரம் ஓம் மகாதேவ தேவாய ருத்ரமூர்த்தியே ஹரஹர சிவாய நம. வாராகி தாய்க்குரிய மந்திரம் ஓம் ஷியாமலாய வித்மஹே ஹல அஸ்திராய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத்.